ஷகீக் பல்கி அவருடைய மாணவர் நான் ஏற்கனவே சொன்னேன். ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் உஸ்தாதுக்கு, உண்மையான உஸ்தாதுக்கு தன்னுடைய மாணவருடைய சிறப்பு, மாணவருடைய தரஜா, மாணவர் எப்படி இருக்கிறாருங்கிறத கணிச்சிருவாங்க. அப்போ அந்த கணிச்சு சரி இன்ஷா அல்லாஹ் இவருடைய இது முடிஞ்சிருச்சு, இவர் வந்து பயணம் போகலாம், இவரை நம்ம பாஸ் பண்ணி அனுப்பிடுறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லாக தேர்த்துட்டாங்கன்னு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? உஸ்தாது உண்மையான அந்த காலத்தில் பேப்பர் வேணா பரிச்சை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய மதரசாவில் அவங்க கல்வி பயிர்றாங்க. அப்போ அந்த பயின்ற கல்வி பிரயோஜனப்பட்டிருக்குதா, முழுமை அடைஞ்சு விட்டார்களா என்று டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதனால அது இருக்கிறாங்க. அதனால அந்த ஷகீக் பலி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க, அதில் ஹாத்தம் மாசம் ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டு, ஹாத்தம் மாசம் அவர்களே, நீங்கள் இவ்வளவு நாளாக என்னோட இருக்கிறீங்க, என்னுடைய மதரசாவில் உதவிக்கிட்டு இருக்கிறீங்க. சில சரித்திரங்கள் படி 3 வருஷம், சில சரித்திரங்கள் படி 1 வருஷம், சில சரித்திரங்கள் படி 33 வருஷம் அல்லாஹ் ஆக மொத்தம் நீண்ட நெடுங்காலமாக உதவிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நியாயமான காலம். அப்போ கேட்டாங்க, சரி நீங்கள் எத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க இத்தனை வருஷம் இருந்து? சொன்னாங்க, உஸ்தாத் நான் 8 விஷயங்களை தான் கற்றுக்கிட்டேன். நமக்கு வர்றது 2வது 8 விஷயங்களை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இத்தனை வருஷம் என்னோட மாணவராக இருந்து 8 விஷயத்தை தான் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம் உஸ்தாத், நான் பொய் சொல்ல விரும்பல, 8 விஷயத்தான் கற்றுக்கிட்டேன். சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு ஆத்தம் மாசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 8 விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா அருமையான நல்லா நல்லடியார்களே, தாய்மார்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் கொஞ்சம் கவனக்குறைவாக அங்கே இருந்தால் கூட இந்த 8 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்கள். அதை சற்று கவனமாக கேட்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். அது ஆத்தம் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் அவர்களே, நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், மக்கள் பாருங்க, ஒவ்வொருவர்களும் தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தின் மீது இச்சை கொள்வர்களாக இருக்கிறாங்க, ஆசைக்கு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை பார்க்கிறேன், அங்க அல்லாஹ் கூறுகிறான், கால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2 சூரா பக்ரா வசனம் 156. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அவர்கள் கூறுவார், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்விடமே திரும்பி செல்வராக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி இருக்கும்போது நான் நேசிக்கக்கூடிய இந்த உலகத்து விஷயங்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பணம், என்னுடைய காசு எதுவுமே என்னோட கூட வராது. இப்போ என்னோட கூட வராத நான் ஏன் நேசிக்கணும்? என்னோட கூட வருவது என்று யோசித்தேன். நான் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் என்னோட கூட வரும். அதனால் நான் நல்ல அமல்கள் செய்வதை நேசிக்க ஆரம்பித்தேன். இது நான் கற்ற முதல் பாடம். ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தோஷமற்றவராக, சபாஷ் என்னுடைய மாணவர்களே, ரொம்ப சரியா சொன்னீங்க, அடுத்த விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய அருமையான உஸ்தாத் அவர்களே, நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய மனோ இச்சையின்படி, தன்னுடைய நப்சின் ஹவாவின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் மன இச்சை. சில பேருக்கு காசு மேல இச்சை, சில பேருக்கு பணத்து மேல, புகழ் மேல இச்சை, சில பேர் பெண்களுக்கு மேல இச்சை, சில பேர் குடும்பத்து மேல இச்சை. இப்படி தன்னுடைய நப்சுடைய கட்டுப்பட்டவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அல்லாஹ் குர்ஆனை பார்த்தேன். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹிய மக்வா. 29 சூரா நாசியா வசனம் 40. யார் அல்லாஹ்வுடைய ரப்புடைய அந்த சந்ததியில் இருக்கக்கூடியதை அஞ்சுகிறே தன்னுடைய மனோ இச்சையை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ, தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறார். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத மக்வா. ஃபஇன்னல் ஜன்னத ஹிய மக்வா. அதனால நான் என் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி பயபக்தியுடன் வாழ்வதற்காக நான் முடிவு செய்தேன். என்னுடைய ஆசிரியர்களே, இது நான் கற்ற 2வது பாடம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சரியா சொல்லிவிட்டீர்கள் என்னுடைய அருமை மாணவரே, நீங்க அடுத்ததை நீங்க சொல்லுங்க என்று சொன்னார். சொல்றாங்க, என்னுடைய அருமை உஸ்தாதர்களே, இந்த உலகத்துல மக்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ள ஏதாவது பொருள்களை மிக விலை மதிக்க முடியாத பொருள் என்று அதை தனக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும், எவ்வளவுதான் கொடுத்தாலும், இது எனக்கு மதிக்க முடியாது, இது எனக்கு மிக பிடித்தமானது, என்னுடன் என்றென்றும் இருக்கும் என்ற எண்ணத்துல அதை அவர்கள் தலங்களுக்கு என்று வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நான் குர்ஆனை பார்த்தேன், அங்கு அல்லாஹ் கூறுகிறான், மா இந்தக்கும் என்பது மா இந்தல்லாஹி பாக்.
16 சூரா நஹல் வசனம் 96. மா இந்தக்கும் என்பது உங்களிடம் இருப்பது எது உங்களிடம் இருக்கிறதோ அது எல்லாம் அழிந்து போய்விடும். அது உங்களுக்கு காசா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, மனைவி, மக்கள், பொருள், பேர், புகழ், கல்வி அத்தனையும் அழிந்துவிடும். இந்தல்லாஹி அது அல்லாஹ்வுடைய இருக்குது பாருங்க, அது என்றென்றும் தரும். அது சொன்னா அதனால நான் எனக்கென்று எந்த பொருளையும் இல்லாமல் எதையும் விலை மதிக்க முடியாது என்று கருதாமல் என்னிடம் வரக்கூடிய நான் அத்தனையும் தானம் செய்து முடிவு செய்வேன், எல்லாவற்றையும் நான் தானம் செய்வார்கள் என்று சொன்னாங்க. இது அவர்கள் கற்ற 3வது. ஷகீக் பல்கி அவர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கண்கள் தாறுதலை கண்டுபிடிக்காங்க. தன்னுடைய மாணவர் நீ சரியான விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆசையில பிரியத்துல அவர் சொன்னாங்க, என்னுடைய அருமை மாணவரை அடுத்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த உலகத்துல மக்கள் ஒவ்வொருவரும் தனக்கு கண்ணியம் எதிர்த்து கிடைக்கிறது. நான் பிறந்த குலத்தை கொண்டு எனக்கு பெருமை கண்ணியம், நான் என்னுடைய பரம்பரையை கொண்டு எனக்கு கருணை கண்ணியம் கிடைக்கிறது, என்னுடைய காசு பணத்தை கொண்டு எனக்கு கருணை கண்ணியம் கிடைக்கிறது, என்னுடைய பதவியின் காரணமாக எனக்கு கண்ணியம் கிடைக்கிறது என்று அதை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணியத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அக்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் கபீர், வல்லாஹு அலீமுன் கபீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 49 சூரா ஹுஜராத் வசனம் 13ல சொல்றார், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித கூட்டத்தினர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஓ மனித கூட்டத்தினர்களே உங்களை நாம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தான் படைத்தோம். வஜஅலக்கும் ஷுஊபன் வ கபாயில தஆரஃபு, உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் சமுதாயமாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி வைத்தோம். ஏன்? உன்னை விட்டு கொண்டு பெரியவன் என்று சொல்வதற்காகவா, நான் உயர்ந்தவன் என்று சொல்வதற்காகவா, ஜாதி பெருமை பேசுவதற்காகவா, குடும்ப பெருமை பேசுவதற்காக இல்ல. தஆரஃபு, நீங்க ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. நான் கிழக்கல்ல மேலத்துல வர சொல்றேன், யாருங்க மௌரூப், மௌரூப்பா அங்க ஒரு மௌரூப் இருப்பாரு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கிடுவோம். இல்லைங்க நான் வந்து மரிக்கா விட்டு மௌரூப், அவர் டப்பா விட்டு மௌரூப், இதை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் மரிக்கா விட்டு மௌரூப், அவர் டப்பா மௌரூப்னு சொன்னா கேட்டார். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கிறாங்க. இந்த அக்கறட்டும் இந்த லாகி அல்லாஹ்வுடைய பாதையில கண்ணியத்துக்கு யாரு? அக்காக்கும், உங்களிலே தக்வா உடையவர் யார்? பயபக்தியுடைய அவர் தான் உயர்ந்தவர். இன்னல்லாஹு அலீமுன் கபீர், அல்லாஹ் தஆலா யாவையும் அறிந்தவனாக இருக்கிறான், உற்று நோக்குவனாக இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை படித்தேன். அதனால இருந்து நான் தக்வாவையாக அந்த கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய குலப்பெருமை, குடும்ப பெருமை, அத்தனை பெருமை நான் வைத்து எரிந்து விட்டேன் என்று சொன்னார்கள். இது அவர்கள் கற்ற 4வது. ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுத்த பாடத்தை கேட்கணும். 5வது பாடம். என்னுடைய ஆசை மாணவரே, அடுத்த பாடத்தை இன்னும் சொல்லுங்க, நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை சொல்லுங்க. சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாவே, இந்த உலகத்தை பாருங்க, மனிதர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர் மேல் பொறாமை கொண்டவராக இருக்கிறார். இவனுக்கு என்ன விட வசதி வளர்ந்து இருக்குது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவனுக்கு என்ன விட உயர்ந்த பதவியிலே இருக்கான், என்ன தகுதி இருக்குது, இவனுக்கு தான் வியாபாரம் நடக்குது, இவனுக்கு தான் காசு வருது, இவன் தான் கோடீஸ்வரனா இருக்கான், நான் சம்பளக்காரனா இருக்கிறேன், அவனுக்கு இவ்வளவு ரிசல்ட் கிடைக்குது, இவனுக்கு பதவிகள் போஸ்ட் கிடைக்குது, பாரு இவரோட போய் வியாபாரம் பண்றாரு, என்னோட வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் தான் உயர்ந்தவன், நாம் என்ன அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறது, அடுத்தவங்க முன்னேறது, அடுத்தவங்க பதவி ஆதி பொருளை பார்த்து மனிதன் ஒருவருக்கு ஒரு பொறாமை கொண்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை கூறும், அஹும் யக்ஷிமுன ரஹ்மத ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, ரப்புடைய ரஹமத்தை அவர்களா பங்கிடுகிறார்கள். நஹ்னு கஸம்னாஹும் பைனஹும், நாம் தான் அவர்களுக்குள்ள பங்கிடுகிறோம். மஈஷத்துஹும், அவருடைய வாழ்வாதாரங்களை, எப்பொழுது வாழ்வாதாரங்களை ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக இந்த துன்யாவுடைய வாழ்வாதாரங்களை நாம் தான் பங்கீடு செய்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 43 சூரா ஸுக்ரூஃப் வசனம் 32. எதுக்காக சொல்றான்? அல்லாஹ் அந்த வசனத்திலேயே மீண்டும் காரணங்கள் சொல்றான், எதுக்காக அப்படி செய்யணும். இப்ப ரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின் லியத்தகித பஅதனா பஅதஹும் சுக்ரியா. என்ன காரணம்? நாம ஒருவரை ஒரு வைத்து வைத்தோம். ஏன்? அப்பதான் ஒருவர் மற்றவரை பணியில் அமைத்துக் கொள்வதற்காக, வேலையில் அமைத்துக் கொள்வதற்காக, அதற்காக வைத்தோம். இன்ஷாஅல்லாஹ் கடைசி வாரமா பார்ப்போம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அப்ப சொன்னாங்க, அப்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்றான், நீங்க பங்கீடு செய்யல, நான் தான் பங்கீடு செய்யறேன். அப்ப நீங்க பொறாமை கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பங்கீட அல்லாஹ்வுடைய போர் புரியுது, அல்லாஹ்வுடைய டெசிஷன் தப்பு, அல்லாஹ் எடுத்த முடிவு தப்பு. ஒரு அலுவலகத்தோட ஒருவர் வர இன்னொரு மேனேஜர் ஆக்கிட்டா, இந்த முதலாளி வர மேனேஜர் ஆக்கிட்டாலும் முதலாளியோட கோச்சிக்கலாம், ரப்போட கோச்சிக்க முடியா? அண்ணன் ரப்பு, வைத்து வைத்த ரப்பு, உனக்கு பொறாமைப்படுகிற தகுதி இருக்குது. நீ அல்லாஹ்வுடைய டெசிஷன் எப்படி நீ மாற்றலாம்? அதனால நான் மக்களிடம் பொறாமை கொள்வதை விட்டுவிட்டு என்னுடைய நிலையை கொண்டு நான் பொருந்தி கொண்டேன் என்று அதில் பாத்திமா சொன்னாங்க. இது 5வது பாடம். அடுத்த பாடத்தை ஷகீக்
இவருக்கு நம்ம ஒன்றும் கேட்கல, இவங்க தொடர்ந்து சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் அவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் துரோகம் செய்து கொண்டு, ஒருத்தர் மற்றவரை அடித்துக் கொண்டு, ஒருத்தர் மற்றவரை கொலை செய்து கொண்டு, இப்படி துரோகம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் சண்டை சச்சரவு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அருமறையாம் திருமறை குறித்தான் கூறினான், இந்த ஷைத்தானுக்கும் அதுவும் ஃபத்தகீதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க பகைவனாக இருக்கிறான், நீங்களும் உங்களை பகைவனாக எடுத்துக் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே 35 சூரா அல் ஃபாத்திர் வசனம் 6 கூறுகிறார். அப்ப ஷைத்தானுடைய தூண்டுதல், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மனைவி என்னோட சண்டையா இருக்கிறார், என்னுடைய சகோதரர்கள் என்னோட சண்டை பிடிக்கிறாங்க, என் பக்கத்து இருக்கிற என்னோட சண்டை, பக்கத்து நாடு சண்டை, ஒவ்வொரு பிரிவும் சண்டையும் சச்சரம் வரும்னா அந்த பிரிவினையை உண்டு பண்றது யாரு? அவரும் இல்லை, ஷைத்தான் உண்டு பண்ணும். நிறைய பெரிய ஆளும் பிறந்தவர்களே அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சரித்திரத்தை சொல்லி காமிச்சாங்க. நான் கடைசியான விளக்கம் சொல்றேன், இருந்தாலும் இப்ப யாமுக்கா சொல்றேன். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் செய்தாங்க துரோகம். ஆனா நாளைக்கு அந்த சகோதரர்களை பத்தி தன்னுடைய தந்தையாட்ட போய் என்ன சொன்னாங்க? இவங்க எனக்கு கிணத்துல தந்தாங்க, இவங்களாம் சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? பக்கத்து அஹ்சனா பி அஹ்ரஜின் சிஜ்னி ஜாஅகும் மினல் பத்ரி மின் பஅதி அன் நஸக ஷைத்தான பைனின் பை எப்பத்தி, எனக்கும் என் சகோதரர்களிலே ஷைத்தான் விரோதம் பாராட்டினான், ஷைத்தான் பிரிவினை ஏற்படுத்தினான், இப்ப நாங்க செஞ்சுட்டோம். அப்ப நாம கோச்சிக்கிற முடிவு ஷைத்தான். அன்றைய தினம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவர் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஷைத்தான் உங்க மனசுக்குள் என்னது போட்டுட்டானு சொன்னாங்க, தவிர தன்னுடைய கணவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோச்சிக்கிறது. அப்ப நடக்கக்கூடிய அந்த பிரிவினைக்கும் குழப்பங்களுக்கு ஷைத்தான் தான் காரணம், நேரடியாக காரணம் இல்லை. அதனால் நான் மக்கள் மீது கோபமடைவை விட்டுவிட்டு ஷைத்தானை என்னுடைய பகைவனாக ஆக்கிக் கொண்டேன் என்று சொன்னாங்க. இது அவர் கற்ற 6வது. அடுத்தது சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு முக்கியமான விஷயம், ஏற்கனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்ல விஷயம் தான், இன்னும் விவரமா பார்க்கணும். இந்த உலகத்தில் மக்கள்கள் தன்னுடைய ரிஸ்க், தன்னுடைய வருமானம் ஹலாலாவது ஹராமா எனக்கு எப்படி கிடைச்சா போதும், எனக்கு ஹலாலா கிடைக்கல, இல்லை இல்லை நான் பின்தங்கி விடுவேன், எனக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும், அது ஹராமா இருந்தாலும் சரி ஹலாலா இருந்தாலும் சரி, வரக்கூடியது அவன் சும்மா இருந்துவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு அது கிடைக்காது, அது என்னை வந்து அடையாது, நான் நஷ்டம் அடைந்து விடுவேன், அதனால எப்படியாவது எனக்கு ரிஸ்க் வந்தா போதும் என்று மக்கள் தன்னுடைய வருமானத்தை அடைந்து கொள்வதற்காக, வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக, வாழ்வாதாரம் பெற்றுக் கொள்வதற்காக ஹலால் ஹராம் பார்க்கலை விட்டுவிட்டார்கள். எந்த புறமாவது வந்தா போதும், அவன் நஷ்டப்பட்டா பரவாயில்ல, எனக்கு வந்துடும், எனக்கு லாபம் கிடைக்கணும், எனக்கு அது வந்துடும், இல்லை என்றால் நஷ்டமாகிவிடும் என்று அந்த கோணத்தை சிந்திக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தமாமின் தாபத்தின் பில்லாஹி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வயஅலமு முஸ்தகர்ரஹா முஸ்தௌதஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் தஆலா சொல்றான் 11 சூரா ஹூத் வசனம் 6, 12வது ஜுஸ்ல முதல் வசனம், தமாமின் தாபத்தின் பில்லாஹி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த துனியாவுல, இந்த பூமியோடு ஊறக்கூடிய எந்த ஒரு பிராணியும் கிடையாது, அதனுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டப்பட்டேன். அலல்லாஹி ரிஸ்குஹா இன்ஷா அல்லாஹ் பின்னாடி அந்த அல்லாஹ்வின் மீது, அது எப்படி அல்லாஹ்வின் மீது வர முடியும்? நான் வந்து ஒரு ஆள் மேல பொறுப்பு சாட்டுறேன், நான் இவர்கள் மீது இந்த பொறுப்பை சாட்டுறேன்னு சொன்னா இவருக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்கணும், அப்பதான் நான் அவர்கள் மீது சொல்ல முடியும், இல்லைன்னா அவரை ரிக்வெஸ்ட் தான் பண்ணணும் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த உலகத்தில் உள்ள பிராணிகளுக்கு எல்லாம் ரிஸ்க் கொடுக்கிறது என் பொறுப்புன்னு இல்லை, என் மீது பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் மேல யார் பொறுப்பு சாட்டினா? அவனுடைய அளப்பெரும் கருணையினால இந்த பிராணிகளுக்கு உலகத்தில் உள்ள ஊர்வன பரப்பணும், அதாவது தரையோட போய் தாப்பாண்டா பூமியில ஊர்றது, ஏண்டா ஆகம் கீழ்பணமானது, அதுக்கு முதற்கொண்டு ரெசிவ் கொடுக்கக்கூடிய பொறுப்பை நான் அல்லாஹ் தஆலா தன் மீது ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, முஸ்தகர்ரஹா முஸ்தௌதஹா, முஸ்தகர்ரஹா முஸ்தௌதஹா, அவன் நிரந்தரமான இடத்தை அறிந்திருக்கிறான், அவருடைய தற்காலிக இடங்களையும் அறிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன், இதை எல்லாத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி வைத்திருக்கிறான். இன்றைய தினம் எமிரேட்ஸ் ஃபிளைட்ல மௌரூஃப் துபாயில இருந்து மதராஸ் போறாரு, 36 ஃபீட்ல அவருக்கு கோழிக்கறி கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் தஆலா மௌரூஃப் மக்கள் எழுதி வச்சுக்கலாம். அதான் அங்க வந்து சேருது. சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்தில் சென்னை திரும்ப ரெஸ்டாரண்ட் நடந்துட்டு போது மெஸ்ஸில் நிறைய பேர் சேருவாங்க. மெஸ்ஸில் சேர்ந்தாலும் வைங்களேன், நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. மெஸ்ஸில் சேர்ந்துருக்கும் போது திடீர்னு வருவாங்க, அக்கா என்ன விஷயம்? இல்லை, இந்த ஒரு மாதம் வந்து அந்த இடத்துல தங்க போகிறேன், அப்படியா? அவள் அட்ரஸ் தாங்க, அங்கே கொடுக்கலாம், கொடுத்து எல்லாம் குடிச்சிக்கணும், எல்லாம் குடிச்சு அந்த மாதிரி சாப்பாடு போயிடும். சாப்பாடு போனவங்க 2 நாட்களுக்கு போடுவோம், எங்கள் அக்கா அந்த இடத்துல நான் வேற ரூமுக்கு மாறிட்டேன், சரிம்மா. இப்படி 4 பேர் வருவாங்க, மண்ணே தலையெல்லாம் குழம்பிடும். நிரந்தரமான இடத்துலயே ஒழுங்காக கிடைக்கும், இப்படி அப்படி டெம்பரரி இடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் அந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எத்தனை பேர் எங்கே போனாலும் நீ நிரந்தரமாக நீ இருக்கக்கூடிய இடம் சரி, உன்னுடைய தற்காலிகம் எங்கே போனாலும் அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அது மட்டுமல்ல உன்னுடைய நிரந்தர இடத்துல எங்கே இருக்கிறேன் இதை நான் பதிவு செய்திருக்கேன், ரெக்கார்டு. நாங்கள் 4 பேரை நோட்டை பிடிக்கிறதுக்குள்ளேயே படாத போச்சு. ஆனால் அல்லாஹ் தஆலா அத்தனையும் இதில் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பறவைகளே என்ன செய்யுது, வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை தன்னோட ரிசுக்கை தேர்ந்து கீழே வந்து கொத்திட்டு போன்னு இருக்குது. ஆனால் எப்போ அல்லாஹ் தஆலா வானத்தை படைச்சோம்னா நீங்கள் வானம் 36,000 ஸ்கொயர் ஃபீட்டில் போகும்போது அங்கேயும் உங்களுக்கு சுட சுட உங்களுக்கு உணவை உங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்யணும் அல்லாஹ் சொன்னாங்க. அப்ப என்னுடைய ரிசுக்குடைய பொறுப்பு அல்லாஹ் மேல இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, நான் இந்த ரிசுக்காக ஹராமான வழியில் போதை விட்டுவிட்டு நான் ஹலாலான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அது ஆத்மா சொன்னாங்க. இது 7வது படம். கடைசி 8வது படமா சொன்னாங்க, உலகத்தில் மக்கள் நாளைக்கு என்ன செய்வோம், இந்த காரியம் எப்படி நடக்கும், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குது, இதில் எப்படி தீரப்போகுது இருக்கு இல்லையே, இப்படி எனக்கு இது இருக்குது. இப்போ நான் சொன்னாலும் நம்மளோட கருத்தில் சேர்த்து சொல்றேன், எனக்கு குமர் இருக்குது, அது எப்படி நிறைவேறும், எனக்கு இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்கு, அது எப்படி மனதில் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லிடுவான், நாம் அறியாத புறத்தில் நம்ம ரிசுக்கு கொடுப்போம். யார் என் மீது அல்லாஹ் தவக்கல் வைக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வே பொதுமானவன் என்று சொல்றான். என்னுடைய எல்லா விதமான கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வே பொதுமானவன் என்று சொல்லும்போது நான் நாளை பழைய கால காரியங்களுக்கும் நான் அல்லாஹ்வுடைய தவக்கல் வைத்து விட்டேன் என்றால் இதுதான் 8வது படம். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த 8ம் இந்த 8ம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொல்வதற்கு தௌஃபீக் செய்தான், சொல்லிக் கொண்டான். இப்போ நான் சொன்ன விஷயங்களை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வான். இதையெல்லாம் அறிந்து கொள்ள வைத்த அல்லாஹ்வுக்கு புகழும் நன்றி. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானியத்தை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு இல்முடைய ஒரு பகுதியை ஒரு விஷயம் தெரிவிக்கிறான். எப்படி என்றால் அதை சபையிலே அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும், தகுதியான சபையிலே சொல்ல வேண்டும் என்று அவர்கள் வாக்குறுதி வாங்கியே தவிர வாக்குறுதி அவன் சொல்றதில்ல. எப்ப அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை என்னை பத்திரிக்கை ஒரு நூலிலே படிக்க வைத்தானோ அப்பவே என்னுடைய ரூல வாக்குறுதி வாங்கியிருக்கிறான். அதை இந்த மஜ்லிஸிலே தகுதியான மஜ்லிஸிலே நான் சொல்ல வேண்டும் என்று அந்த மாநிலத்தை ஒப்படைத்து விட்டான். இதை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8 விஷயங்களை தான் இவங்க சொன்னாங்க. இது சொன்ன ஷக்கீப் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னுடைய மாணவர் ஆரத்திலே சொன்னாங்க, என்னுடைய மாணவரே, என்னோட உயிர் யார் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டுக் கொள்கிறேன். இந்த 8 வருஷங்கள் அடிப்படையில தான் தௌராத் வேதம் இறங்கியது. இந்த 8 விஷயங்கள் அடிப்படையில் தான் இன்ஜீல் ஜபூர் இறங்கியது. இந்த 8 விஷயங்கள் அடிப்படையில் தான் இன்ஜீல் இறங்கியது. இந்த 8 விஷயத்தை அடிப்படையில் தான் ஃபுர்கான்கள். அதோட அவர்களை விடைபெற்று விட்டு போய் ஆன்மீக பாதையை மக்களை அழைக்கிறார்கள். உண்மையா அல்லாஹ் நன்றியா இருக்கு. இந்த 8 விஷயங்களும் நாம் பார்க்க மேலோட்டமா பார்த்தா நம்ம இன்னொன்று பிற்படுத்த கஷ்டமான விஷயங்களா, திருமலை குரானில் உள்ள விஷயங்கள். ஆனால் நாம இதை வசனமாகவும் படித்துக் கொண்டிருக்கிறோம், இதை நாம தர்ஜிமாவும் படிக்கிறோம், தப்சீர் படிக்கிறோம். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கிறது, நம்ம ஓதுறதுனால கிடைக்கிற தவாபுகளையும் நம்ம அதை படிக்கிறான்னு மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது வேணுமா? ஆனால் அதை சிந்தித்து அதை செயல்படுவது எப்போது, அதை பற்றி சிந்திப்பது எப்போது, அது செயல்படுவது எப்போது? இதையே படித்துக் கொண்டே இருக்க போறோமா? அதை சிந்திக்க வேண்டாமா? இது எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் என்று. அதுதான் அல்லாஹ்வை பொறுத்தது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய விஷயங்கள், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்வது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிப்பது எல்லாமே கட்டாயமா தேவையான விஷயம் தான். ஆனா அதிலேயே நின்று விடாமல் அடுத்த ஸ்டெப்ல போய் அல்லாஹ்வுடைய திருமறை என்ன சொல்றான் அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்ன நடந்தது அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அதெல்லாம் வெற்றி. வசனங்களோட விளக்கம் சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மஸ்னவியில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அவங்க தான் அந்த லைலா மஜ்னுடைய சம்பவங்களை நீ அழகான உதாரணமாக விளக்குவாங்க. அவங்க சொல்றாங்க, கயசு வந்து லைலா மேல காதலும் மஜ்னுவா போயிட்டான். மஜ்னுவா போய் நினைக்கிறான், லைலா பத்தி கவிதைகளா எழுதி தர்றான். அவளை வர்ணித்து பண்ணி கவிதை எழுதுறான். லைலா நேரம் பார்க்கல. கடைசியில் லைலாக்கு இந்த கவிதையெல்லாம் போகுது. சரி, எப்படியோ கயசு மேல இவ்வளவு காதலிக்கிறான, இவ்வளவு மேல பிரிய வச்சுக்கிறான். லைலா என்ன செய்யறா, அவன் மேல ஆசைப்பட்டு பிரியப்பட்டு நேராக கயசேவன் சந்திக்கிறான். மஜ்னுவை சந்திச்சு வீட்டுக்கு வந்து மஜ்னு உட்கார்ந்து இருக்கிறா. லைலா கயசை பார்க்கறான். மஜ்னு வந்து லைலாவை பார்த்த உடனே இன்னும் அதிகமான காதல், ஆஹா நான் காதலித்தனுடைய லைலா என் ஆசை காதலி இருக்காப்புல இருக்கிறாளேன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சான், பேப்பரை எடுத்தான். இன்னும் கவிதை எழுதான். கவிதை எழுதவும் என் கண்ணே என் மணியே என் மூக்கேன்னு வர்ணிப்பிச்சு கவிதை எழுதிக்கிட்டே இருந்தான்.
கைதா உட்காந்தா வந்துட்டே இருந்தான். கடைசி சொன்னான், ஆனால் முட்டா பையல, நீ என் மேல் கவிதை எழுதிய உன் மேல பிரிப்பட்டு நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நீ வந்து என்ன கால் தழுவான்னு பார்த்தா நீ இன்னும் வந்து கவிதையே எழுதிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உனக்கு காதல் ஏன் மேலே இல்லை, என் கவிதை இதை பற்றி எழுத கவிதை மேலே இருக்குது, நீ எழுதிக்கிட்டு நான் போய் வரணும். எதுக்காக அவன் சொல்றாங்கன்னா, நாம செய்யக்கூடிய அமல்கள், நாம செய்யக்கூடிய திக்குகள், தப்பிகள், இது எல்லாம் வேணும். ஆனால் அதையே இருந்துகிட்டு இருக்காம அடுத்து சொல்லி அல்லாஹ் எல்லாரும் சொல்லும் விஷயங்களை நாம பின்பற்ற பார்க்கணும். கம்மியான அல்லாஹ் நடிகார்களே, இந்த 8 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரம் ஏற்கனவே கேட்ட ஆரம்பிச்சதுனால இன்னொரு 10 மணி முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். இதில் முதலாவது சொல்றது என்பதுதான் யாருக்கும் நல்ல அமல்கள், சாலியான அமல்கள். அந்த அமல்களை செய்வதற்கு நாம மறுபடியும் போகும்போது அதுதான் நம்மளோட கூடவு. ஆனால் மனிதர்கள் இந்த துனியாவுடைய காரியங்களுக்காக அமல் செய்வதை தான் நம்ம அதிகமாக ஆர்வம் காண்போம். நாம் கத்தாலை அமல்தலாய் சொல்றாங்க, துனியாவுக்காக செய்யக்கூடிய அமல்கள் ரொக்க வியாபாரம், ஆக்கிரத்துக்காக செய்யக்கூடிய அமல்கள் கடன் வியாபாரம். பொதுவாக ஒரு பொருளை 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு ரொக்கத்துக்கு விற்கிறான். அதே பொருளை 15 ரூபாய்க்கு கடனுக்கு விற்கிறோம். 60 நாள் சென்று தான் காசு கிடைக்கும். எந்த வியாபாரம் நல்ல வியாபாரம்? ரொக்க வியாபாரம் நல்ல வியாபாரம். ஆனால் கடனுக்கு விற்கும் போது 15 ரூபாய்க்கு பதில் 20 ரூபாய்க்கு விற்போம். 10க்கு 1க்கு 1 லாபம் கிடைக்கும்னா இப்ப எது பெற்ற வியாபாரம்? கடன் வியாபாரம் தான். ஆனா ஒருத்தர் சொல்லுவார், இல்ல இல்ல, நாளைக்கு வர்ற பலாக்காயை விட இன்னைக்கு வர்ற கலாக்காய் பெட்டர். ஏன்? அவன் 10 நாள் 2 மாதம் கழித்து தராம போயிட்டாங்கன்னா, முத்தாயிட்டாங்கன்னா காசு நஷ்டமாக போயிடும். அதுக்கு இப்ப கிடைக்கிற லாபமே லாபம்னு சொல்லுவாரு. ஆனால் மௌத்தே ஆகாத என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ இந்த கடனுக்கு வில்லு, நான் 1க்கு 1 மடங்கு இல்ல 10 பிறந்து 70 மடங்கு தர்றேன். எந்த வியாபாரம் கடனுக்கு எனக்கா அழகிய கடன் கேட்கலாம். அதெல்லாம் வேணா, நான் இந்த துனியாவுடைய எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற லாபம் தான் வேணும்னு சொல்லி நம்ம துனியாவுடைய லாபத்துக்கான வியாபாரம். எந்த வியாபாரம் என்று நிச்சயமாக இங்கே வரக்கூடிய சொன்னால் நம்மளோட ஆக்கிரத்துவ வியாபாரம், அதுதான் நமக்கு சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய அல்லாஹ்வுடன் நம்மளோட அந்த கடனுக்கு உங்களோட வியாபாரம் பண்றது தௌஃபீக் செய்வாங்க. நாம செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தை அல்லாஹ் காமிச்சு நாளைக்கு கடனை தருவோம். அது வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்றான். அன்றைய காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அன்றைய காலகட்டத்தில் பையத்தில் அக்கபாவில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய பையத்தில் வந்த நேரத்தில் அந்த அப்துல்லா இப்னு ரவஹா இல்லாதவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், நீங்க மதீனா வரணும், உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் செய்யறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வியாபாரம் பேசினாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜன்னத், சொர்க்கம் தான். உடனே அல்லாஹ் தஆலா இறக்கிச்சான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் ஜன்னத். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மூமின்கள் உயிரையும் உடைமைகளும் சொர்க்கத்துக்கு பரமாக விலைக்கு வாங்கி கொண்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் கருணை. அந்த உடைமையும் யார் இருந்தது? அல்லாஹ் இருந்தது. அல்லாஹ் தான் கொடுத்தது தான் திரும்பி விலைக்கு வாங்கிக்கிறாங்க, வியாபாரம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரத்தை விரும்புகிறான். நாமளும் மறுமைக்கான அல்லாஹ்வோட வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? நீங்க திருமணம் எல்லாம் கவனமா சொல்லணும்ல, மனோ இச்சை, நப்சு. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ரொம்ப கொடுமையானது நப்சு தான். நப்சு நம்மளை படுத்தக்கூடிய பாடல் பாருங்க, அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. மனிதனுக்கு மிக வெறுப்பானது, மனிதனை அழைக்கக்கூடியது இந்த நப்சு தான். சரீரத்தை படுத்துற பாடல் இருக்குத, அது சொல்லி மாற. ஆனால் ஆண்டவரும் சான்றவர்கள் சொல்றாங்க, மக்களே, ஒரு இறைநேச செல்வர் சொல்றாரு, தன்னுடைய நூல்ல சொல்றாங்க, அழகானது சொல்றாங்க, தீயதை தூண்டும் நப்சுல் அம்மாராவை விட்டு விலகி நன்மையை தூண்டும் நப்சுல் அப்பாமாவுக்கு உடன்பட்டு, தீயதை தூண்டக்கூடிய நப்சு அம்மாராவுக்கு விலகி சுட்டிக்காட்டி எச்சரிக்கும் நப்சுல் அப்பாமாவுக்கு உடன்பட்டு, நல்லதை தூண்டக்கூடிய நப்சுல் ருஹிமாவுக்கு உடன்பட்டு, மன அமைதி என்றும் நப்சுல் முத்துமையினாவை அடைந்து, அதனால் அல்லாவை புரிஞ்ச நப்சுல் ராவியாவை கொண்டு அல்லாஹ் உண்மை புரிந்து கொள்ளக்கூடிய நப்சுல் மர்தியாவையும் அடைந்து, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபனா ஆகிவிட்டால் நப்சுல் காமிலாக நூரியாக ஆகிவிட்டீர்கள் என்று ஒரு இறைநேசத்திலோ பத்திரிகையில். அப்ப அந்த நப்சுல் அம்மாரா என்ற நிலையில் இருந்தும் இந்த நப்சுல் லப்பாமா என்ற நிலையில் நம்ம விடுபட்டு நப்சுல் முத்துமையினா என்ற உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு நாம் வென்றாங்க. நப்சுல் முத்துமை என்ற நிலை வரும்போது நாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? அந்த நப்சுல் நம்முடைய அந்த கல்வியை கைப்பிடிக்கிறோம். நப்சுல் நம்ம அடக்கி ஆள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நப்சை அடக்கி ஆள்வதான் வெற்றி இருக்கு. நப்சோட கூடக்கூடிய அந்த போராட்டத்தை தான் ஜிஹாதுல் அக்பர் என்று குறிப்பிடுகிறார்கள் சான்றோர்கள். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நம்ம அப்ப சொன்னது என்ன? உப்பாராக இருக்கக்கூடியத விலை மதிப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய பாருங்க, அதுதான் எப்போதும். அன்றைய காலகட்டத்தில் வசனம் இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். 4 சூரா நிசா 91 வசனம், மன்னிக்க 3 சூரா இம்ரான் 91 வசனம், 4வது ஜுஸ் முதல் வசனம்.
லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிடித்தமானவர்கள் இருந்து கொடுக்காத வரைக்கும் நீங்க புண்ணியம் செய்யலாம் முடியாது. உடனே அபூதலஹா ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடம் இருந்து அந்த பைரவ தோட்டத்தை கொடுத்தாங்க. யார சொல்லலாம், இதை எனக்கு ரொம்ப பிடித்தமானது, எனக்கு விலை மதிக்க முடியாத உயர்ந்தது. அது உள்ள ஒரு கிணத்துல உள்ள அந்த குளிர்ந்த நீர் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிக்கும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தந்தது நல்லது, ஆனா எங்களுக்கு தரணும், சொந்தக்காரங்க உறவினர்கள் கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு எது வேண்டாம் தருவேன், இது எனக்கு விலைக்குள்ள பேனா, இது எனக்கு சாரி நான் தர முடியாது. ஒரு பேனாவை கொடுக்குறதுக்கு, ஒரு சட்டையை கொடுக்குறதுக்கு, இது பெஸ்ட். என்னோட இருக்கிறது உன நிலமே இருக்குமா, போகும்போது பேனாவும் சட்டையுமா நான் வரேன். நாட்டு மதத்துக்காரர்கள் தான், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த குணம் இருக்கு. எப்படி இறக்குறாலும் அது மாதிரி போட்டு நமக்கு அந்த வெள்ள துணி தான். அந்த நிலைமையில கூட ஒரு இது. அன்றைக்கு அவர்கள் பைரவ தோட்டத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் அதற்கு பாரமான எத்தனை பைரவ தோட்டங்களை சொர்க்கத்தில் அபூதலஹா ரலியல்லாஹு கொடுத்தார் என்பதை நாம் அங்கே போய் தான் பார்க்கணும். அல்லாஹ்வோட எது தங்கக்கூடியது இருக்கோ அதை நாம் முற்படுத்தி அனுப்பி வைக்கணும். ஒரு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் இருந்துச்சாங்க, ஒரு கடாவை அறுத்து தாரணம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கேட்கறாங்க, என்ன என்ன எல்லாம் போயிருச்சு, இந்த தாளை மட்டும் ஒரு தாளை மட்டும் மிஞ்சிருச்சுன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லாமே இருக்குது, தாளை தான் போயிருச்சு. எல்லாம் எங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குது. அது இல்லை, அது அழியல, உன்ட்டு இங்க இருக்குதா, இது நீங்க சாப்பிட்டு நம்மளே சாப்பிட்டு முடிச்சுட்டா அது அப்படி எப்படி அதுதான் அழிந்தது. அல்லாஹ்விடம் சென்று அந்த தர்மம், அந்த சதக்கா அல்லாஹ்வுடைய பதிவாகி இருக்குது. அத்தகைய நன்மையை நாம் அதிகமான அந்த நன்மையை செய்து அதையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாங்க. மைத்தமாக 3 4வது ரிஸ்க். எல்லாம் இந்த வசனம் இறங்கினாக்கா அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி. ஏன் இந்த வசனம் இறங்கின சபபு என்ன சொன்னா, போய் தகப்பன் இல்லாத, தாய் இல்லாத, எத்தீமான, உண்மையான, ஏழையான இவருக்கா நம்பி வரணும், இவருக்கா தூத்துவம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும். எங்கள் இருக்க உத்துபா இப்படி ஷைபா இருக்கிறான், அப்துல்லா இன்னொரு யாரு அபூஜஹல் இருக்காரு, எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நபிப்பட்டவர்கள் நபியாக்க வேணாமா? அல்ல போய் இவர் போய் ஆக்கி வச்சிருக்கான். சொன்னவர் யாரு? மக்கத்து குப்பாரு. அப்ப அல்லா தஆலா இருந்தான். அல்லாஹ்வோட ரப்புடைய ரஹ்மத்தை நீங்களா பகிர்றீங்க. ஒரே 2 வாங்க. இது இறங்கின காரணம் இந்த வசனம் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, இதனுடைய சபபுல் நுஸூல் இந்த வசனம் வரும். பல நபிமாரை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன், நீங்க தேர்ந்தெடுக்கல. யாரை தேர்ந்தெடுக்கிற உரிமை என்னுடையது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் வாழ்வாதார, அதையே நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்க சின்ன உணவு மட்டும் கொண்டு விட்டுருவோம்னா இதுவும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். நகனும் கசம் நான் பைனம் நான் தான் உங்களிடையே பங்கிடுகிறோம். ஏன்? அப்பதான் உலகம் அவனை தனிப்பட்ட முறையை கொடுத்தான்னு சொன்னா இந்த உலகம் நடக்காது. ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் தஆலா கார் செய்யக்கூடிய இலும்பை ஜப்பான்காரங்க ஜெர்மனிக்காரன் கொடுக்குறோம். பெட்ரோலை கண்டுபிடிக்கக்கூடிய இலும்பை அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம். பெட்ரோலை கொண்டு வந்து அரபிக்கு கொடுக்குறோம். ஜப்பான்காரன்ட்டே அந்த எண்ணெயும் கொடுத்து இதையும் கொடுத்து 3ஐயும் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்துடைய பேலன்ஸ் தவிர்ப்போம். அப்ப இல்மு ஒரு பக்கம், இன்னொரு இல்மு ஒரு பக்கம், அதோட பொருள் ஒரு பக்கம், அல்லாஹ் தஆலா பங்கிட்டு செய்யும். அதனால தான் உலகம் நடக்கும். 5 பேர் ஆபீஸுக்கு கீழே இறங்குறாங்க, 4 பேர் கீழே இறங்குறாங்க, 4 பேருமே எக்ஸிக்யூட்டிவ், 4 பேருமே ஜெனரல் மேனேஜர். காரை யார் ஓட்டுறது? 4 பேர் கீழே வந்துட்டா இப்ப அங்க ஒரு ஆள் டிரைவரா வைக்கும். அதனால தான் பாலகன் நான் ரசாயன உருளை விட்டு ஒரு உயர்த்தி வைக்கணும். ஏன்? வேலைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்றேன், சொல்லியிருக்கிற மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு ஆபீஸ்ல 6 பேர் கலெக்டர், 6 பேருக்கும் ஒவ்வொரு டேபிளை கொடுத்தாச்சு, ஃபைலை கொடுத்தாச்சு. ஒவ்வொரு கலெக்டரும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு, பேசிட்டாரு, ஃபைலை பார்த்துட்டாரு. இப்ப அந்த டேபிள் இந்த டேபிள் எப்படி ஃபைல் போகும்? நடக்காது. இவருடைய இப்ப நான் கலெக்டர் அவர் வந்து எடுத்துக்கிட்டு நினைப்பாரு, அவர் நான் கலெக்டர் அவங்க வந்து கொடுக்கணும் பாரு. அப்பதான் அங்கிருந்து ஒரு நாள் யூனிஃபார்ம் கொடுத்து டவாலி இவங்க எக்கச்சக்கமான அவர் கொஞ்சம் சம்பளம் அல்லாஹ் தஆலா ஏத்தறதுக்கு வைக்கும். அவர் நேரா வர்றாரு, இந்த ஃபைலை தூக்கி அங்க வைக்கிறாரு, அந்த ஃபைலை தூக்கி அங்க வைக்கிறாரு, சக்கரம் சுழல ஆரம்பிச்சு. அப்ப சக்கரத்தில் உள்ள கட்டைகள்லாம் நினைக்கிறது நம்மளால தான் சக்கரம் சுழலுது. ஆனா சக்கரம் சுழலுக்கு காரணமானது கட்டைகள் அல்ல, நடுவில் உள்ள அச்சாடினம். ஆனா அச்சாடினா அருவருப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, மையா இருக்கு, விட்டுறதுக்கு அசுசையா இருக்கு. அப்ப ஒரு அளவு கலெக்டர் ஆபீஸ் நடக்கணும்னா கலெக்டர் டவாலியானதும் நடக்குது. இது அல்லாஹ் செஞ்சு விரும்புகிறது. இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை ஏத்த இறக்கமாக அல்லாஹ் தஆலா வைச்சான். இன்னைக்கு இந்த தேசத்தை நீங்க இந்த தேச செல்வத்தை எல்லாத்தையும் கொடுத்தான், மேன் பவர் கொடுக்கல. மேன் பவர் கொடுத்து இந்தியாவுடைய, பங்களாதேஷ்லையும், பாகிஸ்தானையும் வச்சது அல்லாஹ்வுடைய அளப்பெரும் காரணம். இல்லைன்னா அந்த உலகம் பேலன்ஸ் அமைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தான் உங்களுடைய வாழ்வாதாரங்களை பங்கிடுகிறோம், நாம் தான் கூட கொடுக்கிறோம், நாம் தான் முறையை கொடுக்கிறோம். ஏன்? அப்பதான் உலகம் நடக்கும். ஒரு கோடீஸ்வரன் இருக்காரு, கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்தாச்சு. ஆனா ஒரே கண்டிஷன் என்ன சொன்னா, நீயா அரிசியை வாங்கணும், நீயா விதையை வாங்கணும்,
நீயா விதைக்கணும், நீயா உழணும், நீயா சாகுபடி பண்ணணும், நீயா அறுவடை செய்யணும், நீயா சமைக்கணும், நீயா சாப்பிட முடியுமா? கோடி பணம் தான் உங்களுக்கு. அப்ப அந்த கோடிபயப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒருத்தனுக்கு விதைக்க கற்றுக் கொடுக்கிறான், ஒருத்தவனுக்கு அறுவடை செய்ய கற்றுக் கொடுத்தான், ஒருவருக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தான், அவர்களுக்கு உன்னை வைத்து கூலி கொடுக்க வைத்தான். அதனால அந்த அந்த ஏற்றம் இறக்கத்தை வைத்தான். ஆனால் ஏற்றம் இறக்கம் நான் வைத்தேன், அதை வச்சு நீ வேற்றுமை பாராட்டாத. ஆனால் நீ உலகத்துல அதை வைத்து தான் வேற்றுமை பாராட்டு. ஆண்டான் அடிமை முதலாளி தொழிலாளி என்றேதான் இருக்கு. மனிதன் தான் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு முதலாளி பேங்க்ல ₹1,00,00,000 $1,000,000 கடன் வாங்க போறாரு. பேங்க் ஆபீஸ்ல வர்றாரு, அவர் ஆபீஸ் ஏசி ரூம்ல வச்சு அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு, பணத்தை. இன்னும் சொல்ல போனா சில முதலாளிகள் எல்லாம் பார்த்து இஸ்லாம் இல்ல மற்ற சில பேர் தவறான முறையில அவருடைய தேவைகள் எல்லாம் அசிங்கமான தேவைகள் நிறைவேற்ற காட்சிகளை நம்ம பார்க்கணும். ஏன்? எனக்கு கடன் கிடைக்கணும். ஆனால் நீ வந்தா எந்திரிச்சிருக்கக்கூடிய உன்னுடைய தொழிலாளி அவர்கிட்ட தான் நீ முத கடன் வாங்கியிருக்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் 30ஆம் தேதி வரை தன்னுடைய உழைப்பை கடனாக கொடுத்து விட்டு 31ஆம் தேதி நீ காசை கொடுக்குறா, ஒரு நாள் சம்பளம் சொல்றா. நாங்க எங்க கம்பெனியில 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். நீ 30 நாள் உழைப்பு புரண்டு வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட கடன் பட்டுட்டு நீ கொடுக்குறா. நியாயமா பார்த்தா தொழிலாளி வந்தா முதலாளி எந்திரிக்கணும். ஆனா உலக வழக்கம் முதலாளி வந்தா தொழிலாளி எந்திரிக்க வேண்டிய நிலைமை. உழைப்பை கொடுக்குறாங்க. எத்தனை கம்பெனியில் ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எத்தனை கம்பெனியில் 1ஆம் தேதி சேர்ந்த அன்னைக்கு உனக்கு சம்பளம், நீ ஒரு வாரத்துக்கு உழைப்பு கொடு அப்படின்னு சொல்லிடுமா? சொல்றது இல்லை. அது பாவம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த டிவிஷன் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஏன் நடத்தி வைத்தா? அப்பதான் உலகம் சுகமாக நடக்குங்க. இந்த இதை எடுத்து வைக்கும். அடுத்தது என்ன சொன்னோம்? பொறாமை. இதை விட அவருக்கு கூட இருக்கிற, இதை விட இவருக்கு கூட இருக்கிற, அது இப்படி பொருத்தமா இருக்கும். இந்த மாதிரியான இதுகளும் இந்த உலகத்திலே நம்ம நடந்து பொறாமை இப்ப சொன்னோம். பங்கீடுகள் பொறாமை ஏற்படுது. அடுத்து கொலை எதிரிகள் கொள்றது, சண்டை, எல்லாமே என்ன காரணம்? எல்லாம் சீத்தானுடைய தூண்டுதலாம் வருது அப்படிங்கிறது என்ன இல்லாம இருக்கு. இல்லாம அவங்கதான் செய்யறாங்க. ஒரு கணவன், அதாவது சைத்தான் என்ன செய்யறான்னா, சமுத்திரத்துல ஒரு இது போட்டிருக்கான் டென்ட். அங்க ஒரு சிஷி பிள்ளை வரும்போது சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஒரு மூமியினை பிடிக்க வச்சேன், ஒரு மூமியினை நான் சீட்டாட வச்சேன், ஒரு மூமியினை திருட வைத்தேன், எல்லாரும் போங்க. இன்னைக்கு நான் ஒரு கணவன் மனைவிகளை பிரிவினை ஏற்படுத்தணும், 2 நண்பர்களை பிரித்து விட்டேன்னு சொன்னா